இன்றைய தினம் உங்களை எல்லாம் செஞ்சொற்கவி இன்பம் என்கின்ற தலைப்பிலே சந்திப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய இந்த கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் நன்றியையும் முதலிலே தெரிவித்து மகிழ்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார். லட்சியம், குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயம். எத்தனையோ மொழிகள் இருந்த போதிலும் மொழிகளுக்கெல்லாம் தலைமையாக தனித்துவம் படைத்த மொழியாக பேச பேச ஆயுளை வளர்க்கின்ற ஒரு அற்புத மொழியாக விளங்கக்கூடியது நம்முடைய அன்னை தமிழ் என்று சொன்னால் அது மிகையல்ல. தமிழினுடைய தொன்மையை நினைத்து பார்க்கிற போது வாழ்க்கையில் எதற்காக நாம் பெருமைப்படுகிறோமோ இல்லையோ, தமிழனாக பிறந்து தமிழை பேசுவதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முதலில் பெருமைப்பட வேண்டும். 3 கால் போட்டு ஒரு பொருளை கண்டுபிடிச்சா அதுக்கு பேரு முக்காலின்னு வச்சோம். அதே 4 கால் வச்சுட்டா அதுக்கு பேரு நாற்காலி. இப்ப ரெண்டும் ஒரே வேலை செய்யும். 3 கால் வச்சுட்டா முக்காலி. எனக்கு என்ன வார்த்தைக்கா பஞ்சம்? எனக்கு நிறைய வார்த்தை இருக்குது, நான் நிறைய வார்த்தை வச்சுக்கிறேன், நான் நிறைய வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் பொருள். மதர்னா மதர், ஃபாதர்னா ஃபாதர். தமிழன்ட்ட வந்து கேட்டாங்க, ஏன்பா நீ அம்மான்னு கூப்பிடுற? அம்மான்னா அம்மா தான். ஏன் நீ அப்பான்னு கூப்பிடுற? அப்பான்னா அப்பா தான். நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதுக்கே விளக்கம் சொல்லி ஒரு வருஷம் தீர்ந்து போயிடும். அவ்வளோ பொருள் வச்சிருக்கிறோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. தமிழின் அடிப்படை இதுதான். இந்த அம்மா அப்பா ஆ இம் மா, ஆ இப்பா. ஒரு உயிரெழுத்து இருக்கு, ஒரு மெய்யெழுத்து இருக்கு, ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்கு. ஒரு குழந்தை ஒருத்தரை சுட்டி காட்டி சொல்லுது, இது அம்மா, இது அப்பா. இந்த 2 பேரில் ஒருத்தர் எனக்கு உயிர் கொடுத்தார், ஒருத்தர் எனக்கு மெய் கொடுத்தார். உயிரும் மெய்யும் சேர்ந்து கொடுத்ததனால் வந்த பிம்பம் நான். உயிர்மெய்யாக நிற்கின்றேன். ஆகவே நன்றி பெருக்கோடு அவர்களை நான் அழைக்கின்ற வார்த்தை அம்மா அப்பா என்கின்ற வார்த்தை. உணர்வு. தமிழ் என்பது உணர்வு, அது மொழி அல்ல. நாங்கள் அதை உணர்வாக, உணவாக, அன்றாடம் பருகுகின்ற நீராக, ஒவ்வொரு மூச்சிலும் இழுக்கின்ற சுவாசமாக அதை நாங்கள் உணர்கின்றோம் என்று சொன்னால், எங்களுக்கு அந்த தமிழை போதித்த கற்பித்த பல அற்புத தமிழ் அறிஞர்களில் 2 பேரை இந்த நாடு மறக்கக்கூடாது. அதில் ஒருவர் கவி சக்கரவர்த்தி கம்பர், மற்றொருவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கம்பரும் வள்ளுவரும் நியாயமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவரும் கம்பரும் தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லல. ஏன்னா என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தார், தமிழுக்கு கதி கம்பரும் திருவள்ளுவரும். ஏன் கம்பரும் திருவள்ளுவரும்னு சொல்லணும்னா அப்பதான் காங்கிற எழுத்து முதல்ல வரும், தீங்கிற எழுத்து 2வது வரும். நான் முதல்ல திருவள்ளுவரை சொல்லி அதுக்கப்புறம் கம்பரை சொன்னா அது கதின்னு வராது. அதனால என் குருநாதர் கற்றுக் கொடுத்தார், தமிழுக்கு கதி கம்பரும் திருவள்ளுவரும். கலை நலத்திலே தலை சிறந்தவர் கம்பர். புவி சக்கரவர்த்திகள் போற்றும் கவி சக்கரவர்த்தியாக ஒப்பாரும் மிக்காரும் இன்றி தனிப்பெரும் சிறப்புடன் விளங்கியவர் கம்பர். கம்பரினுடைய கவிதை நயங்களை படிக்கும் தோறும் படிக்கும் தோறும் படிக்கும் தோறும் ஒரு சாதாரணமான ஒரு வைரத்தை எடுத்து ப்ளூ ஜாக்கர் வைரமாக மின்ன வைத்த பெருமை அப்படின்னா அது கவி சக்கரவர்த்தி கம்பரையே போய்ச்சார். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கும். மகாபாரதம் அறநூல், சிலப்பதிகாரம் விதி நூல், சீவக சிந்தாமணி இன்ப நூல்,
பெரிய புராணம் அருள் நூல், ராமாயணம் அன்பு நூல். அன்பை ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் என்ன நிலையை அடையலாம் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டிய வரலாறு ராம வரலாறு. அன்பு காவியமாகிய இந்த ராம காவியத்தை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் மிக அழகாக தொடங்குகின்றார். எவ்வளவு அழகா, எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு சிறப்பாக. தசரத சக்கரவர்த்தி 10 ரதங்களை வென்றவர். மெய், வாய், கண், வாக்கு, நாசி, செவி, பாதம், பாணி, பாயு, உபத்தம் என்கின்ற 10 இந்திரியங்களை வென்றவர். மிக சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்கிறார். ஒரு நாடு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது எவ்வளவு வளமையாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய நாட்டை பற்றி பேசுகிறார். நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் சிப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகைங்கிறார். எடுத்த உடனே நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குறாங்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா? எங்க தூங்குற நாடு எங்கேயாவது உருப்பிடுமான்னு நமக்கு நினைக்கிறோம். தூங்குறதுன்னா அப்படி சாப்பிட்டுட்டு வேலை வெட்டியே இல்லாம சும்மா படுத்து தூங்குறோம் அப்படின்னு. உறங்கும் என்பதற்கு அது மட்டும் பொருள் அல்ல, இன்னொரு பொருளும் உண்டு. கவலை இல்லாதவருக்கு தூக்கம் வரும். இப்ப கை தட்டுறவங்க எல்லாம் புரிஞ்சுதான் தட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். முந்தியெல்லாம் படுத்தா தூக்கம் வரும்பாங்க. இப்பெல்லாம் படுத்து எவ்வளவு நேரம் உருண்டுகிட்டு இருக்கிறோமோ அவ்வளோ கவலை உள்ள இருக்குன்னு அர்த்தம். முந்தி கடன் வாங்கினவன் தூங்க மாட்டான். கடன் வாங்கிட்டமே, ஐயோ கொடுக்கணுமே. இப்பெல்லாம் பாவம் கடன் கொடுத்தவன் தூங்க மாட்டேங்கிறான். கொடுத்தது வருமோ வராதோ தெரியலையே, அவனுக்கு கவலை. அவனுக்கு கவலை இல்லைன்னா தூக்கம் பெறும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? சங்கு நிம்மதியா தூங்குது அப்படிங்கிறார். நீரிடை உறங்கும் சங்கு. சங்குக்கெல்லாம் எத்தனை அறிவு வெட்டினார்? 2 அறிவு தான். நந்தும் முரலும் ஈரறிவினவே என்பது தொல்காப்பியம். மரம், செடி, கொடி 1. நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 3 அறிவு, நண்டுக்கும் மண்டுக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கும் மனிதர்களில் பலருக்கும் எல்லாருக்கும் 6 சொல்லணும் தான் எனக்கு ஆசை. ஆனா ஹார்ன் அடிச்சா ஓரமா போனோம். அதுக்கு தானங்க அடிக்கிறது. அவன் நின்று நம்மளை திரும்பி பார்த்து கேட்டு போவான், ஓரமா போ. என்ன கார் என்ன பிளாட்ஃபார்ம்லயா ஓட்ட முடியும்? அவர் நடு ரோட்ல அவர் போவார். அவரை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நாம என்ன பண்றது? அதனால இதெல்லாம் மாவும் மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப். தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னலர் ஆயினும் உணர்ந்துள்ள மக்களும் விளங்கே. கம்பரே எழுதி கொடுத்துட்டார். அப்புறமா யார்கிட்ட போய் நம்ம கேட்கணும்? யார்ட்டையும் கேட்கவே வேண்டாமே. அவர் சொல்றாரு 2 அறிவு இருக்கு சங்குக்கு, ஈரறிவு. ஈரறிவு படைத்த சங்கு கவலையே இல்லாம தூங்குதுன்னார். சங்குங்க எப்படிங்க கவலை இல்லாம தூங்கும் அப்படின்னா அடுத்த வரியில சொல்றார், நிழல் இடை உறங்கும் மேதி. மேதினா எரும மாடு. எரும மாடு என்ன பண்ணுதான்? நிழல்ல படுத்து தூங்குதான். எரும மாடு நிழல்ல தூங்குனா தூங்கிட்டு போகுது. அதுக்கும் ராஜ்யத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஒரு நாட்டில் மனுஷனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நெல் வயல் இருக்கிற மாதிரி ஆடு மாடுகளுக்கு உணவளிக்க புல்வயல் இருந்துச்சான். இந்த மேய போன எரும மாடெல்லாம் என்ன பண்ணுதான்? உண்ட களைப்புனால அது நிலத்திலேயே படுத்து உறங்குதான். நியாயமா மாடு நிலத்துல தூங்காது. எருமாடு என்ன பண்ணும்? தண்ணியில உட்காந்து அதை போட்டு கலக்கிட்டு இருக்கோம். இங்க என்ன ஆகுது? அது நிலத்திலே தூங்கிட்டதுனால தண்ணிக்கே வரல. இது தண்ணிக்கே வராததுனால தண்ணிக்குள்ள இருக்கிற சங்கும் நிம்மதியா தூங்குது, நிலத்துல படுத்திருக்கிற மாடும் நிம்மதியா தூங்குதான். மாடு கூட நிம்மதியா இருக்கும் ஆட்சியில. இதுக்கு மேல தசரதர் ஆட்சிக்கு என்ன வேணும்? நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி, தார் இடை உறங்கும் வண்டு. தார்னா மாலை, பூ மாலை இருக்குல்ல, அதுக்குள்ள வண்டு தூங்குதான். வண்டு முரலும்னு சொல்லலாம். வண்டு ரீங்காரம் பண்ணா கேட்கறதுக்கு நல்ல இனிமையா இருக்கும். அப்படி சொல்லாம வண்டு உறங்கும்னு சொன்னாரே, என்னங்க காரணம் அப்படின்னா, ஒரு வீடு வீடா போய் பிக்ஷை எடுத்து உண்பவர். ஒரு வீட்டில் போய் அம்மா தாயே சாப்பாடு போடுன்னு அந்த வீட்டில் இருக்கிற புண்ணியவதி பார்த்தா, ஐயோ பாவம் வேண்டாத வெயில், ஏன்பா நீ பாட்டுக்கு வீடு வீடா கஷ்டப்படுற, இப்படி திண்ணையில் உட்கார், நீ என்னத்தை போல பெருசாக சாப்பிட போற, என் வீட்டிலே சாப்பிடுன்னு சாப்பாடு போட்டா புண்ணியவதி. சாப்பிட்ட உடனே அவருக்கு அப்படியே மயக்கமாயிடுச்சு. செத்த நேரம் இப்படி சாஞ்சிட்டு போறேனேம்மா, தூங்குப்பா. நல்லா படுத்து தூங்கிட்டு வெயில் விட்ட உடனே எந்திரிச்சு போனார். இப்போ தேனி என்ன பண்ணோம்? மலர்கள் தோறும் சென்று திணை திணை அளவு தான் தேன் கிடைக்கும், அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். அதை சாப்பிட்டு 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 இங்கிருந்து அடுத்தது 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 அடுத்ததுன்னு போகும். இதுதான் அதுக்கு வேலை.
ஆனா அதற்கு ஒரே மலரிலேயே போதுமான தேன் கிடைத்து விட்டால் உண்ட மலரிலேயே படுத்து உறங்கி விடுமாம். இங்க என்ன ஆட்சியில மண்ணு எவ்வளவு வளமா இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. ஒரே பூவுல போய் உட்கார்ந்த தேனீக்கு முண்ட 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 சாப்பிட்டு அதால பறக்கவே முடியாத அளவுக்கு அந்த பூவிலேயே என்ன பண்ணிருச்சான், மயங்கி போச்சான். அந்த பூவை எடுத்து அதை மாலையாக தொடுக்கின்ற வரைக்கும் அது மயங்கி இருக்குதுன்னா அது எவ்வளவு தேன் குடிச்சிருக்கணும், அந்த பூ எவ்வளவு தேனை தாங்கி இருக்கணும், அந்த மண்ணு எவ்வளவு வளமையா இருக்கணும். அதை எவ்வளவு அழகா சொல்றார், தாரிடை உறங்கும் வண்டு. அயோத்தியில மகாலட்சுமியை யாருமே என்ன பண்ணலையா, கூப்பிடலையா. ஏங்க கூப்பிடலன்னார், எல்லாருக்கும் காசு இருந்தது, ஆனா அதை விட அதிகமா ஒண்ணு இருந்தது, போதுங்கிற மனசு ஜாஸ்தியா இருந்துச்சு. இருக்கிறது போதும்பா, நம்ம ராஜா இருக்கிறார், நாட்டில் நம்ம இருக்கிறோம், 3 வேளை சாப்பாடு இருக்குதா, நமக்கு எல்லாம் இருக்குதா, அது வேலை செய்யறோமா, போதும் என்கின்ற மனம் அதிகமாக இருந்ததனால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம்னு எல்லாரும் நினைச்சதுனால அயோத்தியில மகாலட்சுமிக்கு அழைப்பே இல்லையாம். கவி சக்கரவர்த்தி கம்பர் எளிமையா நமக்கு ஒரு 4 வரியில புரிய வச்சார். கம்பரை போல புரிய வைப்பதற்கு வேற யார்கிட்ட போய் நம்ம கேட்கறது, தமிழ் அவருக்கு தான் அப்படி முன்னால வந்து நிற்கும், என்னையும் சொல்லு என்னையும் சொல்லு என்னையும் சொல்லுன்னு சொல்லுமா. அப்படி அழகா நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். கிட்டத்தட்ட 10,500க்கும் மேற்பட்ட பாடல்களை உடைய இந்த கம்ப ராமாயணத்தை ஒரு 4 வரியில சுருக்கமா மிக அழகாக நமக்கு தந்திருக்கிறார். சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்கால் அன்னம், மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, காலுண்ட சேற்றுமதி கன்றுள்ளி கணைப்பச் சோர்ந்து, பால் உண்டு துகில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை. இதுக்குள்ள ராமாயணத்தையும் முடிச்சிட்டார். ராமாயணமே முடிஞ்சு போச்சு. இதுல ராமாயணம் இருக்கிற மாதிரி இருக்கா? இருக்கு இருக்கு, ஆனா தேடணும், தேடினா தானே இருக்கும். சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்கால் அன்னம், ஒரு வயல், அந்த வயல் வரப்பிலே செங்கால் அன்னம் எல்லாம் திரியுதான். எதுக்காகனா அங்க தண்ணி எடுத்துட்டு போற அயோத்தி பெண்கள் கிட்ட நடக்க கத்துக்கணுமா. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பெண் அழகா நடந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏ அண்ணன் மாதிரி நடக்கிறாப்பான். ஆனா அண்ணமே அந்த ஊர் பெண்கள் கிட்ட தான் நடக்க கத்துக்குச்சான். சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்கால் அன்னம், மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை. அங்கே ஒரு எரும மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைச்சிட்டு படுத்து இருக்குது. பக்கத்துல அன்னப்பறவைகள் தன் குஞ்சுகளை எல்லாம் படுக்க வச்சிருக்குது. ஒரு இயற்கை காட்சி அப்படியே காட்சிப்படுத்தி காட்டுகிறார் கம்பர். இது முதல் இயற்கை காட்சியாவே நம்ம பார்ப்போம். ஒரு மாடு படுத்து இருக்குது, அதுவும் ஒரு எரும மாடு படுத்து இருக்குது. பக்கத்துல அன்னப்பறவைகள் தன் குஞ்சுகளோடு படுத்து இருக்குது. அந்த தண்ணிக்குள்ள மீன், இந்த விரால் மீன் இப்படி 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 ஓடும். அது ஓடும் போது என்ன பண்ணுச்சு, எரும மாடு மடிய போய் இடிச்சிருச்சு. இடிச்சோடனே இந்த மாட்டுக்கு என்ன நினைப்பு, அது தண்ணியில இருக்கிறத மறந்து போய் கொட்டத்துல நிக்கிறோம், கண்ணுக்குட்டி வந்து முட்டுது, பால் கேக்குது அப்படின்னு அது என்ன பண்ணுச்சு, ஒரு 12 படி பாலை குளத்துல சுரந்துருச்சு. அன்னப்பறவைக்கு ரொம்ப சௌகரியம், தன் குஞ்சுகளோடு பாலை எல்லாம் குடிச்சிட்டு சௌகரியமா அது அங்கேயே படுத்திருக்குது. மேலோட்டமான பொருள். கொஞ்சம் உள்ள ஆழமா யோசிச்சு பார்ப்போம். எருமை மாடு நியாயமா யாருக்காக பால் சுரக்கும் அப்படின்னா தன்னுடைய கன்றுக்குட்டிக்காக பால் சுரக்கும். ஆனா எருமையோட சொந்தக்காரர் என்ன பண்ணுவார், கண்ணுக்குட்டி எப்படி காட்டிட்டு அவரு கறந்துட்டு போயிடும். அவரு பழப்பு பார்க்கணும்ல, அவர் என்ன பண்ணுவார், கண்ணுக்குட்டிக்கே கொடுக்க முடியுமா, அப்படி காட்டிட்டு அவர் கறந்துட்டு போயிடுவார். ஆனா இங்க என்னாச்சு, கண்ணுக்குட்டிக்கும் கிடைக்கல, சொந்தக்காரனுக்கும் கிடைக்கல, எங்கேயோ வயல்ல படுத்திருந்தா அன்ன குஞ்சுக்கு போய் கிடைச்சது. இப்ப அப்படியே ராமாயணத்துக்கு வாங்க. தசரத சக்கரவர்த்தி மணிமகுடம் என்கின்ற பாலை தன் மகன் ராமனுக்கு என்றுதான் அவர் சுரந்தார். ஆனால் கைகேசி என்ற சொந்தக்காரி வந்து என்ன பண்ணா, இந்த கண்ணுக்குட்டிய காட்டுற மாதிரி 2 வரத்தை காட்டி தன் மகன் பரதனுக்குன்னு கறந்துக்கிட்டு போயிட்டா. சரி, கடைசியில பரதனுக்காவது கிடைச்சிச்சா, கிடைக்கல. ராமனுக்காச்சு கிடைச்சிச்சா, அதுவும் கிடைக்கல. வயல்ல படுத்திருந்த அன்ன குஞ்சுக்கு போய் கிடைச்ச மாதிரி ராமர் திருவடியில இருந்த பாதுகைக்கு போய் அது கிடைத்தது. அவ்வளோ பெரிய கதைய எவ்வளோ சுருக்கி 4 வரியில சொன்னார். அதான் கம்பரின் கவிநயம். எவ்வளவு அழகா, ஆனந்தமா, அற்புதமா நம்ம எல்லாம் எளிமையாக புரிந்து கொள்ளும்படி இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு உதாரண புருஷர் இப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டுவதற்காகவே
ராமரை செதுக்கினார் கம்பர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ராமரை நடையில் நின்றுயர் நாயகனாக மாற்றுவதற்கு ராமர் பாடுபட்டாரோ தசரதர் பாடுபட்டாரோ இல்ல, கம்பர் மிகவும் பாடுபட்டார், மிகவும் பாடுபட்டார். மிக அழகாக அற்புதமாக அவரை ஒரு அற்புத புருஷராக, ஒரு அவதார தெய்வமாக நம் கண் முன்னாடி காண்பிப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டார். தசரதர் பெறுவதற்கு பாடுபட்டார். 60,000 ஆண்டுகள் தவம் செய்தார். தசரத சக்கரவர்த்தி எவ்வளவோ தவம் பண்ணார். எல்லாம் இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இல்லை, குழந்தை தான் இல்லை. இருக்கிற செல்வங்களிலேயே மிக உயர்ந்த செல்வமாக சொல்லப்படுகிற ஒரே செல்வம் குழந்தை செல்வம் மட்டும்தான். அது இல்லாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். சுமந்திரர் அவர் தான் முதலமைச்சர். அவர் சொல்றார், மன்னா வருத்தப்படாதீங்க, குழந்தைங்க சரியா படிக்கலைன்னா ஆசான் கிட்ட தான் சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு குருநாதர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். ஒரு குல குரு வசிஷ்டர் அவர்கிட்ட போய் சொல்றார், குருநாதா நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே, என் வம்சம் இப்படி வளராம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது, இந்த வம்சத்தை வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணுமே, அதுக்கு காரணம் நாங்களாக இருந்து இந்த வம்சத்தை வளர்க்கணும். ஏன்னா இந்த இஷ்வாகு வம்சம் எவ்வளோ பெரிய வம்சம்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு மட்டுமா நீங்கள் குருநாதர், இந்த வம்சத்துக்கே நீங்க தான் குருநாதர். முதல்ல இதுல நாராயணர் தோன்றினார். அவருக்கு பிறகு பிரம்மா, சூரியன், மனு, இஷ்வாகு, குஷி, வகுஷி, பானன், அனரண்யன், சகரன், பிரிது, திரிசங்கு, அரிச்சந்திரன், துந்துமாரன், யுவனாஸ்வன், மாந்தாதா, சுசந்தி, துருவசந்தி, பரதன், அச்சிதன், சகரன், அசமஞ்சன், அம்சுமான், திலீபன், பகீரதன், ககுத்தன், ரகு, பிரவிருத்தனன், சங்கணன், சுதர்சனன், அக்னிவாணன், சீக்கிரகன், மரு, பெரிசு சுருகன், அம்பரீஷன், நகுஷன், யயாதி, நாபாகன், அஜன், தசரதன் என்று வழி வழியாக வந்த இந்த பாரம்பரியம். இத்தனை பேரும் ராமருக்கு முன்னோர். அவர் சொல்றார், என்று துவங்கிய பரம்பரை இன்று வரை தசரதன் என்று வந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் குலகுரு. இப்ப தசரதனுக்கு பின்னாடி ஒண்ணு வரலன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான். இப்ப பிரச்சனை, இவர் வெளியே வந்துட்டார், இவரை உள்ள தள்ளி விட்டுட்டார். இப்ப எனக்கு எப்படியாவது குழந்தை பேரு வேணும்னார். அதற்கு பிறகு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. ஒரு வரலாறு என்று சொன்னால் அந்த வரலாறு அந்த காவிய நாயகனையே உயர்த்தி பாட வேண்டும் என்பது நியதி. ஆனால் அந்த நியதியில் இருந்து மாறுபட்ட ஒரு வரலாறு உண்டு என்று சொன்னால் அது கம்பனின் கவிநயம் நிறைந்த ராமகாவியம் மட்டுமே. ராமாயணத்தில் பல இடங்களில் ராமரை விட பரதனை உயர்த்தி பேசியவர் கம்பர். மிக ஆச்சரியமான வரலாறு. ஒரு தலைவனை விட இன்னொருவரை ஒரு வரலாறு உயர்த்தி பேசுமா என்று சொன்னால் பேசும் என்பதற்கு விதியாக இன்றைக்கும் நமக்கு இருக்கின்ற நூல் அப்படின்னா அது ராமாயணம். எவ்வளவு அழகான உண்மைகளை ஆழ்ந்து படிக்கிற போது ஆங்காங்கே நமக்கு அது விளக்குகின்றது. உலகமே நினைத்து கொண்டிருக்கின்றது புத்திர பாசத்தினாலே தான் தசரத சக்கரவர்த்தி மாண்டு போனார். ஏன்? ராமரே நினைத்து கொண்டிருக்கின்றார், என்னை பிரிந்த காரணத்தினால் தான் என் தகப்பனார் மாண்டு போனார் என்று. ஆனால் அதை இல்லவே இல்லை என்று மறுக்கின்றார் கவி சக்கரவர்த்தி கம்பர். ஆஞ்சநேய சுவாமி தான் முதலாக அவரை சந்திக்கின்றார். ஒரு வானரனாக இருந்து வானரப்படைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருப்பவர். தெய்வீகமான இவரை பார்த்த உடனே சுக்ரீவனை எல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்க எல்லாம் இருங்க, நான் மட்டும் போய் இவரை என்ன யாருன்னு விசாரிச்சுட்டு வர்றேன், இவரை பார்த்தா நம்மளை காப்பாற்ற வந்த மாதிரி தெரியுதுன்னு நேரம் அங்கிருந்து ஓடி வந்து அவர் காலில் விழுந்தார். அவர் அப்பா நீ யாருன்னார். யாருன்னு கேட்டால் சொல்லணும். இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் நீ யாருன்னு கேட்டால் அது நம்மள்ட்ட ஒரு 4 கேள்வி கேட்கும். நீங்கள் யார், எதுக்கு என் பேர் கேட்குறீங்க, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் என் பேரை சொல்கிறதா வேணாமா நான் யோசிக்கிறேன், நிறைய கேள்வி கேட்கும். ஆனால் அவர் கேட்ட உடனே சொன்னார், சுவாமி எங்கள் அப்பா வாயுதேவன், எங்கள் அம்மா அஞ்சனாதேவி, இருவருக்கும் மகனாக வந்து அவதாரம் செய்தேன். மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனத்தகையவாகி நெளிர்விடும் பணிக்கு தேம்பார் கஞ்சமுத்தனைய செய்ய கண்ணா, யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வகிர்ச்சில் வந்தேன், நாமமும் அனுமன் என்றார். இப்போ நீங்கள் யாருன்னு கேட்கணும். ரொம்ப பெரியவங்களை போய் நீங்கள் யாருன்னு கேட்கலாமா? மரியாதை குறைஞ்சு போயிடும். வேற யாரை கேட்கறது? பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்கணும். பக்கத்தில் வந்தவர் யாரு? அவர் கூடவே வந்தவர். அவர்கிட்டே போய் கேட்க முடியுமா? லக்ஷ்மணர் தான் நிற்கிறார், வேற யாரும் இல்லை. அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அவர்கிட்டையும் கேட்க முடியாது.
இப்ப இவர் எப்படி கேட்கணும்? பேசுவதில் பேராற்றல் படைத்தவர், சொல்லின் செல்வர் என்கின்ற பட்டத்தை ராமரிடம் இருந்தே பெற்றவர் ஆஞ்சநேயர். அவர் கேட்கிறார், நான் போய் எங்க எஜமானனை கூட்டிட்டு வரேன். ஓ, அப்ப நீ முதலாளி இல்லையா? நான் வேலைக்காரன், சும்மா நான் வேலை செய்யறேன். அவர் வேலைக்காரன் தான், அவர் முதலமைச்சர். அவர் அதெல்லாம் சொல்லிக்கல, நான் சும்மா வேலை செய்யறேன், நான் சும்மா வேலைக்காரன், நான் போய் எங்க எஜமான் இருக்கிறார், எங்க எஜமானை கூட்டிட்டு வரேன். யாரென அழைப்பதாக என் எஜமானை அழைப்பதுன்னு கேட்டார். என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. யாரென விளம்புவேன் எம் குலத்த அரசர்க்கு உண்மை, வீரநீர் பணித்தீர் என்றான் மெய்மையின் வேள்வி போ. பார்த்ததும் தெரிஞ்சுதான் உண்மையின் சொரூபம் இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். யாரு கூப்பிடுறதா? நான் போய் என் முதலாளியை கூப்பிட்டோம். உடனே ராமர் சிரிச்சிட்டே சொன்னாரா, லக்ஷ்மணா, இந்த மாதிரி பேசுற பையனை நான் பார்த்ததே இல்லையேப்பா, என்ன அழகா பேசுறான் பாரு, இவன் நல்லா பேசுறான்ப்பா, நம்ம யாருங்கிறத கேட்கிறான். லக்ஷ்மணர் கேட்டா, ஓ அப்படியா, இருந்தோ நான் சொல்றேன்னே, தசரத சக்கரவர்த்தி தெரியுமா, ரொம்ப நல்லவர், மக்களை காப்பாற்றுவதற்காகவே பாடுபடுவார், எங்களுக்கு நல்லா தெரியுமே. அதே தசரதர் தான். அன்னவர் மைந்தனாவே, அன்னைதன் ஏவலாலே, அப்பா ஒன்னும் சொல்லல, எங்க அம்மா தான் துரத்தி விட்டுட்டா, அன்னைதன் ஏவலாலே தம்முடைய உரிமை செல்வன் தம்பிக்கு தகமை நல்கி அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டார். நன்னெடும் காணம் சேர்ந்தான், நாமமும் ராமன் என்றான், இந்நெடும் சிலைவலானுக்கு ஏவல் செய் அடியேன் நானே. அவர் எவ்வளவு அடக்கம் பாருங்க. இவர் அடங்கி சொன்னார், அவர் குழி தோண்டி உள்ள உட்கார்ந்தே சொல்லிட்டார், நான் ஒரு கூட பிறந்த தம்பிங்க, பதவி இருந்தா உறவு தானா வரும். அவர் சக்கரவர்த்தி திருமகன் தான், ஆனாலும் அவர் சொல்லிக்கல, இவருக்கு நான் வேலைக்காரன். ஏன்னா அம்மா சொல்லி அனுப்புனா, நீ தம்பி எல்லாம் போவாத, நீ வேலைக்காரனா போ பின்னாடின்னா. அதை இங்க நிரூபிக்கிறார் அவர். இவருக்கு நான் வேலைக்காரன். இவர் தெரிஞ்சுக்கிட்டார், ரெண்டும் ஒரே அச்சு தான், பார்த்தா தெரியுது இவரா வேலைக்காரன். குதிக்கிறார், வேகமா ஓடுறார். அனுமன் வேகமா போனார், சுக்ரீவனை பார்த்தார். ஆஞ்சநேயர் முகம் மலர்ந்து இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சுக்ரீவன் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார். சுக்ரீவா வெளியே வா. அவரு, நான் வரல, நீ வாயே, உனக்கு ஒன்று சொல்றேன், இங்க வா. இல்ல இல்ல நீ உள்ள வா. அட வா. யார் வந்திருக்கா தெரியுமா? யாரு? வாலிக்கு காலன் வந்திருக்கிறான். உனக்கு அப்படியே தைரியமாயிடுச்சு. ஆஹா, எங்க அண்ணனை கொல்ல உலகத்துல ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறான்னு அவனுக்கு அப்படியே உள்ளமெல்லாம் பூரிச்சு சந்தோஷமா வெளியே வந்த. ஆஞ்சநேயா என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, வாலிக்கு காலன் வந்த நன்னார், வா 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 வான்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். இருவரின் நட்பு. அவர் சொல்றார், நீ எனக்கு உடன் பிறந்த சகோதரன், நாங்கள் எல்லாம், அது பெரிய கதை, ஏற்கனவே நீங்கள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. எல்லாம் பேசி ஈசி எல்லாம் முடிச்சாச்சு, நாளைக்கு போகலாம், நாளைக்கு கொள்ளலாம், எல்லாம் முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில் இவர் நேராக போய் கூப்பிடு உங்கள் அண்ணனை. அவர் சொன்னார், நான்லாம் கூப்பிட மாட்டேன், நான் கூப்பிட்டு சண்டை போடுறதா இருந்தால் நான் ஏன் சாமி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் அண்ணன் முன்னாடி போய் நின்னா வீரமெல்லாம் பாதி போயிடும், அதெல்லாம் நான் வரமாட்டேன், நான் இருக்கேன், தைரியமாக கூப்பிடு. அப்போ நீங்கள் வாங்க, எனக்கு அவனுக்கும் நேரடியாக எந்த பகையும் இல்லை, அதனால நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ போ, நீ நான் பின்னால் இருந்தால் உனக்கு உதவுறேன், நீ போ. இவர் இருக்கிற தைரியத்தில் நேராக வேகமாக போனார் பாருங்க. போய் அடே வாலி வாடா வெளியேன்னா, தாரையோடு பள்ளியறையிலே இருந்த வாலிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யாரு நம்மளை பார்த்தா அடே வாலின்னு கூப்பிடுறது? கொஞ்சம் கூர்ந்த கவனித்தான் சுக்ரீவனின் குரல். ஓடிப்போன சுக்ரீவா, வண்டியா, இன்னைக்கு உன்னை உயிரோட விடமாட்டேன் பாருன்னா அவன் வேகமா எழுந்தான். அறிவு நிறைந்த மனைவி தாரை தடுத்தாள். சொன்னா, இருங்க, எங்க போறீங்க? என் தம்பியை கொல்ல போறேன், உங்களால ஆவாது. என்னால ஆவாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? புருஷனால என்ன ஆகும்னு ஆவாதுங்கிறத பொண்டாட்டி தானே சொல்லணும், வேற யார் சொல்றதுன்னா? உங்களால ஆவாதுன்னா ஏன் ஆவாது? என் தம்பியை நான் கொல்லுவேன், அது உன் தம்பி மட்டும் வந்தா கொல்லுவேன். இப்ப என் தம்பி தான் வந்திருக்கிறான், தம்பி வந்திருக்கிறான், ஆனா ராமரோடு கூட்டணியில வந்திருக்கிறான். ராமரோட கூட்டணியா? ராமர் எல்லாம் போய் இந்த குரங்கோடைய கூட்டணி வச்சுக்குவாரு. இவன் என்னமோ மனுஷன் மாதிரி, அவன் என்னமோ குரங்கு மாதிரி. அவர் சொல்லணும், அவர் போய் குரங்கோடைய கூட்டணி, அதெல்லாம் கிடையாது. நீங்க கம்பரினுடைய ஆய்வை செய்து செய்து படிக்க படிக்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க.
ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்ற மன்னன் வாலிக்கு தெரியவில்லை யார் யாரோடு கூட்டணி வைத்து வந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அந்த புறத்தில் இருந்த ஒரு பெண் தெரிந்து வைத்திருந்தால் யார் யாரோடு இணைந்து வந்திருக்கிறார்கள் என்று. அந்த காலத்தில் டிவி கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பவே ஒரு பெண் அவ்வளவு அறிவாளியாக காட்டப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் எவ்வளவு நுட்பமாக அந்த வரலாற்றை அவர் யோசித்திருக்கிறார் பாருங்க. அவர் சொல்றார், உன்னால ஜெயிக்க முடியாத, நீ போகாதேன்னார். மனைவி பேச்சை மீறி வந்து மாண்டான் வாலி. கேட்டிருந்தானா அன்னைக்கு அவன் உயிரோடு இருந்திருக்கலாம், கேட்கல, வந்துட்டார். ஒரே சண்டை, மண்டை உடைஞ்சுது, அதெல்லாம் அப்படியே போச்சு. இவர் பானம் போட்டார், அவர் விழுந்துட்டார். முத அந்த பானத்தை தடுத்து நிறுத்தின ஒரே வீரன் வாலி மட்டும்தாங்க. ஒரே வீரன் அவன் மட்டும்தான். அதை எடுத்து பார்த்தா மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை. எவ்வளோ பெரிய ஆழியா நீனு, நான்லாம் ஒரு ஆளுன்னு நீ வந்து என்னை இப்படி மறைஞ்சிருந்து கொன்னியே, இது நியாயமா? நிறைய கேள்வி கணைகளை தொடுக்கிறார். வாலி வதம் என்று பேசப்பட்டதை வாலி மோட்சம் என்று என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் மிக அழகாக இந்த உலகுக்கு அந்த வரலாற்றை எடுத்து சொன்னார். வாலி மோட்சம் எவ்வளவு அழகாக அவர் அதை காட்டுகிறார், எவ்வளவு விளக்கத்தை அவர் அதில் விளக்கப்படுத்தி காட்டுகிறார். அவர் சொல்றார், உள்ளிருந்து அந்த பானத்தை எடுத்த பிறகு ஒவ்வொரு கேள்வியா அவர்கிட்ட கேட்கிறார். ஒன்னொன்னா அவர் பதில் சொல்லி கொண்டே இருக்கின்றார். அவர் மிக அழகாக சொல்லுகின்றார், நீ என்ன நினைச்சு நீ என்ன கொன்ன? நீ வாலியை கொல்லவில்லை, தர்மத்தின் வேலியை கொன்று விட்டாய். உனக்கும் எனக்கும் ஏதாவது பகை இருக்கா சொல்லு. நீ சீதையத்தான தேடிட்டு போற, நியாயமா நீ யாரோட கூட்டணி வைக்கணும்? என் கூட தான் வச்சிருக்கணும். என் கூட வச்சிருந்தீன்னா ராவண கும்பிட்டு விழுந்து கொண்டு வந்து சீதையை உன் காலடியில் விட்டுட்டு போயிருந்திருப்பான். இப்ப நீ என்ன பண்ணணும்? இந்த குரங்கு கூட்டத்தை கூட்டிட்டு போகணும், பாலத்தை கட்டணும், அப்புறம் சண்டை போடணும், மண்டையை உடைக்கணும். இதெல்லாம் உனக்கு தேவையா? நியாயமா ஒரு சக்கரவர்த்தி திருமகன் எப்படி யோசிச்சிருந்திருக்கணும்? நீ என்ன கொண்டு இருக்க கூடாது, என்ன கையில வச்சு நீ வேலை வாங்கி இருக்கணும். உனக்கு தெரியல, உனக்கு கொஞ்சம் கூட உன் தகப்பனாரின் சிந்தனை வரவே இல்லை. அடுக்கிக் கொண்டே வருகின்றான். ராமரை பார்த்தப்பதான் அவன் சொல்றான், ராமா, ஏதோ உங்க அப்பா நீ இல்லாத சோகத்துல செத்து போயிட்டார் அப்படின்னு நீ நினைக்கிறியா? சத்தியமா கிடையாது. உங்க அப்பா யார் தெரியுமா? நீ யாருக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறேன்னு தெரியுமா? கொஞ்சமா அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? ஒருத்தனோட சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ யோசிக்கணும். வாய்மையும் மரபும் காக்க மண் உயிர் துறந்த வள்ளல், தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயேன்னார். இதுக்கு மேல ஒரு கேள்வி ராமர் வேற யாராவது கேட்கணுமா? இதுக்கு மேல ஒரு கேள்வி வேணுமா? உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னார்? ரெண்டே வார்த்தை தான் சொன்னார், வாய்மையும் மரபும் காக்க தன் உயிர் துறந்த வள்ளல் அவர்னார். சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தாலும் அவருக்கென சில கடமைகள் இருக்கின்றது. செய்து கொடுத்த சத்தியம் வாய்மை. சம்பாசூர யுத்தத்தின் போது வரம் கொடுக்கின்றார் கைகேயிக்கு. அப்ப அவள் வாங்கி கொள்ளவில்லை, நான் தேவைப்படும் போது பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுகிறாள் அந்த வரத்தை. அந்த வரத்தை இப்போது கேட்கிற போது தசரத சக்கரவர்த்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது சொல்லுகின்றார், வேண்டாம், இது வரம் அல்ல, இந்த வம்சத்தையே அழிக்கின்ற அறம். இது உனக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், கொஞ்சம் கூட அவள் கேட்கவே இல்லை, கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. கொடுத்தால் என கொடுத்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், இல்லையே என் உயிரை நான் மாய்த்து கொள்கிறேன். இதை தவிர அவளுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் ஒன்று இறந்து போய் விடுகிறேன், எனக்கு கொடுத்த வரத்தை இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்ப நான் என்ன? அவர் சொல்றார், அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சத்தியம். ஒரு தடவை சத்தியம் பண்ணிட்டா அதை எப்படி மீறுவது? வாய்மை. இந்த வாய்மையை காப்பாத்தினா இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, மனு குலத்தை பரம்பரை பரம்பரை பரம்பரையாக மூத்தவன் ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற மரபு. வாய்மையா மரபா? வாய்மையா மரபா? எதுன்னு மாட்டிக்கிட்டார். இருதலை கொள்ளி எறும்பு போல அகப்பட்டவர் கடைசியிலே தன்னுடைய உயிரையே அதற்கு இணையாக பரிசாக கொடுத்து விட்டார். அப்படிப்பட்டவரினுடைய மகனா நீ? நீ கொஞ்சமாவது அறத்தை காப்பாற்ற வேண்டாம், தர்மத்தை காப்பாற்ற வேண்டாம், நீதியை காப்பாற்ற வேண்டாம், நியாயத்தை காப்பாற்ற வேண்டாம். கம்பர் எழுதுகிறார், மிக அழகாக சொல்லுகிறார், நீ யார் முன்னாடி பிறந்திருக்கிற? அங்கதான் சொன்ன, பரதன் முன் தோன்றினாய். பரதனுக்காட அண்ணன் நீனு?
அவர் அந்த கேட்குற தோரணை இருக்குது பாருங்க, அந்த தோரணையே குத்தி கொன்னுரும். அதுக்கு மேலே வேற ஒண்ணுமே கேட்க வேண்டாம். பரதனுக்காடா அண்ணன் நீனு, எப்படிப்பட்டவர்? அண்ணன் இல்லை நாட்டில்னு சொன்ன அடுத்த வினாடியே என் அண்ணன் இல்லாத தேசத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் துறந்து விட்டு கானகத்திலே வந்து உன்னை போலவே அவனும் ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்கின்றானே, அப்படிப்பட்ட நீதியையும் தர்மத்தையும் காப்பாற்றுகின்றவனுக்கா சகோதரன்? அதற்கு பிறகு அவருக்கு விளக்கப்படுத்துகிறார் ராமர் அவருக்கு எவ்வளவு அழகாக தான் பேசியது அனைத்தும் தவறு என வாலியை உணர வைக்கின்ற வன்மமாக மிக அழகாக கவி சக்கரவர்த்தி கம்பரதை எடுத்துக்கொண்டு போகின்றார். நீ யார்? நானா இதுக்கெல்லாம் காரணம் சொல்றார். நான் தான் காரணம்ன்றியே. நானா காரணம்? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பேசாம பார்க்கடல்ல கம்முன்னு படுத்துக்கிட்டு இருந்தேன். நீ யாரு? தேவேந்திரனுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் என்ற பெயர் பெற்றவன் நீ தான் அங்கே இருந்து வந்து என்கிட்ட என்ன சொன்ன? பெருமாளே பெருமாளே, இந்த ராவணன் தொல்லை எங்களால் தாங்க முடியல, அதனால தயவு பண்ணி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கூப்பிட்டது யாரு? நீ தானே? ஆமா. அப்போ உனக்காக தானே நான் வந்தேன். எனக்காக நீ வந்தியா, உனக்காக நான் வந்தனா? யோசி, யாருக்காக யார் வந்தா? என்ன இவ்வளவு தப்பு சொல்றல, நீ சொல்ற தப்பெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்றதையும் நீ யோசி. நான் பாட்டுக்கு படுத்திருந்தேன், என்ன பேசாம கூட்டு வந்தேன். என்ன மட்டுமா கூட்டு வந்தேன்? அங்க இருந்து கிளம்புறேன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஆள் ஆளுக்கு ஒரு அவதாரமா பூலோகத்துக்கு வந்தாங்க. என்ன, சுக்ரீவனாக ஒருத்தர் வந்தார், வாயு, வருணன், குபேரன், தேவேந்திரன், இந்திரன் எல்லாரும் பூலோகத்துக்கு வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு அவதாரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருக்காக வந்தாங்க? எதுக்காக வந்தாங்க? உன்னை காப்பாற்றுவதற்காக, தேவேந்திரனை காப்பாற்றுவதற்காக. உன்னை காப்பாற்ற வந்த எங்களையே நீ மறந்துவிட்டு யாரை கொல்ல வந்தாயோ கொல்ல வந்தவனோடு நீ கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா? இது நியாயமா? நான் செஞ்சதை நியாயமான்னு நீ கேட்கிறியே. நான் வாய்மையை காக்கல, நான் மரபை காக்கலன்னு நீ கேட்கிறிய. நீ செஞ்சது நியாயமா? நீ யாரை கொல்ல வந்த? ராவணனை கொல்லணும்னு தானே வந்த. அப்ப ராவணன் வந்தோடனே நீ என்ன பண்ணி இருக்கணும்? அவனோட ஒன்று சண்டை போட்டிருக்கணும், இல்லைன்னா அவனோட சண்டையிட்டு செத்து போயிருந்திருக்கணும். அதை செய்யாம நீ எனக்கு நண்பன், நான் உனக்கு நண்பன், ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம். நீ ஏன் அவனோட சேர்ந்த? அவனோட நீ சேர்ந்ததுனால தானே வந்த விளைவு. சரி, இதை எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஊரறிய சத்தமா சொல்ற நிலைமையிலையா நீ என்ன வச்சிருக்கிற? அப்படி நீ என்ன வைக்கல. இந்த பார், பக்கத்திலே ஒருத்தனுக்கு சோறு போடாம தண்ணி கொடுக்காம ஒருத்தனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அவன் பூமியில கூட உட்காராம இருக்கிறான். லட்சுமணன் என் கூட பிறந்த பாவத்துக்கு அவன் இவ்வளத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இவன் 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் எவன் ஒருவன் தவம் செய்கின்றானோ அவனால் மட்டும்தான் அவனை வெல்ல முடியும் என்கின்ற ராவணனுடைய மகனுக்காக நான் இவனை வளர்த்து வருகிறேன். என் தம்பியை சாப்பிட்டியான்னு நான் ஒரு வார்த்தை கேட்கல, என் தம்பியை தூங்குனியான்னு நான் ஒரு வார்த்தை கேட்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை கூட்டிட்டு வர்றேன். நீ என்னமோ நான் பண்ணது தப்பு, நான் பண்ணது தப்புன்னு என்ன சொல்றியேன்னர். வாலிக்கு அப்பதான் புரியுது தான் யார், தான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன். அவர் சொல்லிட்டார், இனிமே உன்னோட பேசுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நான் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டேன். அந்த பகுதியிலேயே மிக அழகான பகுதி என்ன தெரியுமா? இவ்வளவும் முடிந்த பிறகு வாலி ராமரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். சுவாமி, நான் தயவு பண்ணி உங்ககிட்ட ஒரு வரமாக ஒன்று கேட்கிறேன். என் உடன் பிறந்தவன் தான் என் தம்பி. எனக்கு என்ன புத்தி இருக்குமோ அதே புத்தி தான் அவனுக்கும் இருக்கும். ஒருவேளை எதிர்காலத்தில் அவன் தப்பித்தவறி ஏதேனும் தவறிழைத்து விட்டால் என் மேல் விட்ட பானத்தை என் தம்பி மேல் விடாதேன்னு கேட்பார். என் தம்பி மேல் விட்டுறாத. அப்போ அவன் தம்பியினுடைய பாசம் இல்லாதவனாகவா இருந்திருக்கிறான்? இல்லை. காலச்சூழல், ஒரு அமைப்பு, ஒரு குடும்பம், ஒரு நாடு எப்படி இருக்கும் என்பதை அப்படியே தத்துரூபமாக படம் பிடித்து நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால் அந்த காட்சியும் அந்த வாழ்க்கையும் நம்மோடு இணைந்த ஒன்று. நம்மோடு இணைந்த ஒன்று. ராமகாவியம் ஒவ்வொருவரோடும் இணைந்த காவியம், ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் இணைந்திருக்கிற காவியம். அதனால் தான் அந்த காவியத்தை நாம் படிக்கிற போது அன்பு நெக்குருகி 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 நாம் உருகி 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 படிக்கின்ற கால். ஒவ்வொரு இடங்களிலேயும் சீதையை பற்றி சொல்லுகின்ற போது
பல இடங்களிலே கவி சக்கரவர்த்தி கம்பர் மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த சீதையினுடைய திறம் என்ன? அசோக வனத்திலே அவள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் பற்றி பேசுகிற போது ஆஞ்சநேயர் போகின்றார், அசோக வனத்திற்கு போகின்றார். எங்கும் தேடி சீதையை பார்க்க முடியல. கடைசியில் ஒரு ஓரமா ஏதோ சின்னதா ஒரு வெளிச்சம் தெரியுதே, அங்க யார் இருக்கிறான்னு போய் பார்க்கலான்ட்டு போயிட்டார். போனா அங்கதான் போய் பார்க்கிறார், தான் இவ்வளவு காலம் தேடிய தெய்வம் இவள்தான் என்று அவள் கண்களில் இருந்து கண்டுகொள்கின்றார். கற்புடைய பெண்ணின் கண்ணிலும் கருத்திலும் சிந்தையிலும் கணவர் இருப்பாராம். அவரை பார்த்ததும் தெரிஞ்சிருச்சா, ஓ இவர் தான் சீத்தம்மா அப்படின்னு. எப்படி போய் பேசுறது? சுத்தி ஒரே அரக்கிகள். மோகன மந்திரத்தை சொன்னார், எல்லாரும் மயங்கின உடனே சீதை அவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தவள் இனிமேல் தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று மானையன் கொடியினாலே தன்னுடைய கழுத்திலே சுருக்கிட்டு கொண்டு ராமநாமத்தை ஓதும் அவல நிலையை பார்க்கிறார். அஞ்சினார், திடுக்கிட்டார். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்த கதையாயிற்றே, அன்னையை போய் நான் தொடவும் முடியாது, என்ன செய்தால் தாயின் உயிர் பிழைக்கும் என்று ராம் ஷாம் ராம் ராம்னு ராமனுடைய நாமத்தை சொல்கிறார். அப்பதான் அவர் யோசிக்கிறார், இந்த இடத்துல ஐயனின் நாமத்தை சொல்பவர் யார் அப்படின்னு. அவர் முன்னாடி போய் இவர் நிற்கிறார். ஆனாலும் அம்மாவுக்கு ஒரே சந்தேகம் தான், ஏன்னா அடிக்கடி இப்படி பல மாயா ரூபங்களை அவர் பார்த்துடுறாருல்ல, அதனால அவருக்கு நம்புவதற்கு யோசனையா இருக்கு. இவர் போனது மணங்கி சொன்னார், அம்மா தங்களின் பிரிவுக்கு பிறகு நட்பு கொண்ட குரங்குகளுக்கெல்லாம் அரசனாகிய சுக்ரீவனின் அமைச்சன் நான், வாயுதேவனின் மைந்தன் நான், அனுமன் என்பது என்னுடைய பெயர் தாயே. தாங்கள் வேண்டாம் என்று கிழட்டி எறிந்த அணிகலன்களை எல்லாம் கண்டு ராமருக்கு உயிர் நிலைத்து நிற்கிறது. தாங்கள் வேண்டும் என்று வைத்துக் கொண்ட திருமாங்கல்யத்தை வேண்டாம் என்று கிழட்டி எறிந்த அணிகலன்கள் காப்பாற்றியது என்று கூறிய சொற்திறன் போற்றுதற்குரியது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா, கானகத்தில் இருக்கும்போது சீத்தம்மாவுக்கு அந்த அணிகலன்கள் எல்லாம் இருக்கும். அந்த அணிகலன்கள் எல்லாம் அவர் மேல விமானத்தில் வரும்போது கழட்டி போட்டார். அதெல்லாம் இந்த குரங்கு கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போய் சுக்ரீவன்ட்ட கொடுத்து, இதெல்லாம் என்னன்னே தெரியல, இதை எங்க மாட்டுறதுன்னு தெரியலன்னு வச்சிருந்ததுங்க. இவர் வந்தப்போ அவர் காட்டினாரா, ஒவ்வொரு பொருளா எடுத்து காட்டுறாரு. இது சீதை இதா, தம்பி லக்ஷ்மணா இது சீதை இதா, அண்ணா தெரியாது. எப்ப நல்லா பாரு, இந்த வைர வளை உங்க அண்ணி தான், அண்ணா தெரியாது. எப்ப அந்த கழுத்துல நீர ஆரம் உங்க அண்ணி தான், அண்ணா தெரியாது. தம்பி இந்த காதுல போடுற வைர குண்டலம் உங்க அண்ணி தான், அண்ணா தெரியாது. இந்த காலில் போற காலாழி உங்க அண்ணி தானா, பார்த்து சொல்ல. ஆமா இது எங்க அண்ணி தான்னார். ஏன்பா இவ்வளவு உனக்கு அடையாளம் தெரியல, இது மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஒரு குரங்கு. அவர் சொன்னாரு, இத்தனை ஆண்டுகள் என் அண்ணிக்கு நான் பாத பூஜை செய்கின்ற போது அந்த பாதத்தை தவிர ஒரு அடி நிமிர்ந்து நான் பார்த்ததில்லை. அந்த அணிகலன்களை எல்லாம் இப்ப கழட்டி போட்டாரா, அதெல்லாம் பார்த்து ராமருக்கு உயிர் நிலைச்சிருக்காமா. நீ வேணும்னு வச்சுக்கிட்ட திருமாங்கல்யத்தை வேணாம்னு கழட்டி போட்ட அணிகலன்கள் காப்பாற்றியது என்றவர் கூறிய சொத்திறன் போற்றுதற்கு. வில்லாற்றல் ராமருக்குன்னா சொல்லாற்றல் அனுமருக்குத்தான். அனுமார் கூறிய அடையாளங்களை எல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற நூலிலே பெரியாழ்வார் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார். நெறித்தகரும் குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்தமணி முடிச்சரகன் சிலையறுத்து நினைக்குணர்ந்தது அறிந்தரசு கலைகட்ட அருந்தவத்தோன் இடைவிலக்க செறிந்த சிலை கொடுதவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம் மானமரும் எண்ணோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரும் கல்லதற்போய் காடுரைந்த காலத்து தேனமரும் பொழில் சாரல் சித்திர கூடத்திருப்ப பால்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் சித்திர கூடத்திருப்ப சிறுகாக்கை முளைத்தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைக்க அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் மின்னொத்த நுண்ணியடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்த மானொன்று புகுந்தின் இது விளையாட நின் அன்பின் வழி நின்ற சிலை பிடித்த எம்பிரானேய பின்னையேன் லட்சுமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம் மைத்தகுமா மலர்குழலாய் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்த நினைத்தேட அத்தக சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகைய அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அழகாக பாடி அந்த கனையாழியை கொடுத்தார். மாமனார் வீட்டில் போட்ட வைர மோதிரம் ராமர் நல்ல மாப்பிள்ளை பத்திரமா வச்சிருந்தார். அவரை விட நல்ல மாப்பிள்ளையெல்லாம் நாட்டில் இருக்கான், கொண்டு போய் வச்சிருவான். எதுக்கு இதை கையில் போட்டு மாமனார் போட்டதை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடுத்து அனுப்பிச்சார். அதை பார்த்ததும் தான் பிராட்டியாருக்கு உயிரே வந்துதான். அந்த அசோகவனத்தில் ஆஞ்சநேயருக்கும் பிராட்டியாருக்கும் நடக்கின்ற அந்த உரையாடல் இருக்க பாருங்க, அவ்வளவு அற்புதமான உரையாடல். இந்த பிராட்டியார் அதை பார்த்து 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 நெகிழ்ந்து போகின்றார். ஆஞ்சநேயர்கிட்ட சந்தோஷத்தில் சொல்றார், ஆஞ்சநேயா
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப நிறைவா நான் இருக்கிறேன். சொல்றார், அம்மா ஏம்மா இங்கெல்லாம் இருந்துக்கிட்டு, வேணாம்மா வாங்கம்மா போயிடலாம், நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன், கூட்டு போய் நான் உங்களை விட்டுடுறேன், சுவாமிகிட்டே நான் உங்களை விட்டுடுறேன், யாரும் வர வேணாம், சண்டை வேணாம், ஒன்றும் வேண்டாம், அடுத்த வினாடியே போயிடலாம். சொன்னார், நல்லதுதான், நீ என்ன அம்மாவா நினச்சி சொல்கிற, நான் உன்னை பையனா ஏற்றுக்கிட்டேன், உன் தோளில் எல்லாம் நான் உட்காரலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நீ ஒன்று மட்டும் மனசில் நினச்சிருக்க பார்த்தியா, என்னால் முடியாமல் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன்னு நினச்ச பார்த்தியா, அது தப்பு. நான் வந்த அடுத்த வினாடியே போகணும்னு நினச்சிருந்தா எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டு எம்பெருமான் திருவடியில் போய் நான் சேர்ந்திருப்பேன். அப்படி சேர்ந்திருந்தால் எதிர்காலத்தில் சென்னையில் கம்பன் கழகம் என்று ஒரு ஆரம்பித்து எல்லோரும் ராமாயணம் பேசுவார்களா என்று எனக்கு தெரியாது, சீதாயனம் என்று பேசுவார்கள். நீயோ நானோ சீதாயனம் பேச வரல, ராமாயணம் பேச வந்திருக்கிறோம். ஆகவே நாம 2 பேரும் என்ன பண்ணணும், சுருட்டிக்கிட்டு வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாம போயிட்டோன்னு. எங்கெங்கெல்லாம் நம்மை பண்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் பண்படுத்திய வரலாறு இந்த ராம வரலாறு. அற்புதமான வரலாறு, எத்தனையோ ஆற்றல்கள் நிறைந்த வரலாறு, இன்றைக்கும் சத்தியமான வரலாறு என்று சொன்னால் அது ராம வரலாறு. மழை வேண்டும் என்று நினைத்து படித்தால் மழை பெய்யும், குழந்தை வேண்டும் என்று நினைத்து படித்தால் குழந்தை பேறு கிடைக்கும், வறுமை நீங்க வேண்டும் என்று நினைத்து படித்தால் வறுமை நீங்கும். என்ன வேண்டும் என்று கேட்கிறோமோ கேட்டதை கேட்ட வண்ணமே தருகின்ற அற்புதமான இந்த ராம வரலாற்றை நாம் இந்த அருமையான சென்னை கம்பன் கழகத்தில் 50 ஆண்டுகள் இதை போற்றி பாராட்டி சீராட்டி ஒரு பிள்ளை போல் வளர்த்து, எங்கெல்லாம் இந்த தமிழ் பரவி இருக்கிறதோ, திவ்ய பிரபந்தங்கள் பரவி இருக்கிறதோ, இன்னும் அந்த தமிழ் பணியை தொடர்ந்து மென்மேலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் அறிஞர்களுக்கும் கம்பன் கழகம் என்பது என்னை பொறுத்தவரை கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் அனைவரும் கூடுகின்ற ஒரு இல்லத் திருவிழா. என் பேச்சு இருந்தால் மட்டும்தான் நான் வர வேண்டும் என்பது இல்லை, யார் தமிழ் பேசினாலும் அங்கு வந்து நாங்கள் கேட்போம் என்று புலவர்கள் அனைவரும் ஒன்று கூடுகிற ஒரு இடம் ஒன்று என்று சொன்னால் அதுவும் இந்த கம்பன் கழகத்திற்கே அந்த பெருமையும் வந்து சேரும் என்று சொல்லி கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை குருசல் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கும் வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.